ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு திருவண்ணாமலை வந்திருக்கோம். திருவண்ணாமலை இன்னைக்கு ஐப்பசி மாச பௌர்ணமிக்கு கிரிவலம் சுற்றுறதுக்காக எங்க ஃபேமிலி மெம்பரோட வந்திருக்கோம். இன்னைக்கு இது ஒரு சின்ன ஆன்மீக சுற்றுலாவா போறோம், பாருங்க. மக்களே, எங்க ஃபேமிலி எல்லாம் ஒன்னா தான் வந்தோம். ஆனா எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதால அந்த ஸ்கை பலூன் ஐடென்டிட்டியா காட்டி இந்த பலூனு கீழே நாங்க இருக்கிறோம், எல்லாம் ஒன்னா வாங்க மீட் பண்ணோம். இவங்க தாங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். எல்லாம் ஒன்னா மீட் பண்ணிட்டோம். இப்போ இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இது தேரடி வீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோயிலோட நுழைவு பகுதி. இந்த நுழைவு பகுதியில் கற்பூரம் ஏற்றிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது கோயிலின் மூலஸ்தானம் உள்ள சன்னதியில் உள்ள சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஆரம்பிக்க போறோம். மக்களே, கிரிவலத்திற்கு நடக்க இனிதே ஆரம்பிக்கிறோம். இப்போ கிரிவலம் நடக்க ஆரம்பித்த டைம் வந்து 9:45. இப்போ இதுலேருந்து ஆரம்பித்து நம்ம சுற்றி வந்து 14 கிலோமீட்டர் சுற்றி வந்த பிறகு எவ்வளோ நேரத்துக்கு ஃபினிஷ் பண்ணுறன்றதை நம்ம பார்க்குறோம். வாங்க, நீங்களும் வாங்க. இந்த வீடியோ பதிவு மூலமா பார்வையாளராக நீங்களும் வந்து கிரிவலத்துக்கு கலந்துக்கிறீங்க. ஓகே, ஸ்டார்ட். வாங்க, நடக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட்ல நாங்கள் ஒன்றா மீட் பண்ண ஒரு லொக்கேஷன் இல்லை, அந்த லொக்கேஷன் தாங்க அந்த பலூனு. அது முதல்ல சரியாக தெரியல, இப்போ நல்லா ஃபுல்லாக கிளியராக தெரியுது. இந்த இடத்துல நாங்கள் அப்படியே ஒரு கும்பலாக நின்று மீட் பண்ணிக்கிட்டோம். மக்களே, இந்த கிரிவலத்தில் என்ன ஸ்பெஷல்னா, இதுமாரி சிவலிங்கத்துக்கு வந்து அன்னத்தாலே அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அப்படியே வழியில வரும்போது இங்க பக்கத்துல அப்படியே மான் இருந்துச்சு. சரி, அதுவும் ஒரு கிளிக் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா மேய்ஞ்சிட்டு இருக்குது. இவ்வளோ கூட்டம் 5000 பேர் கிட்டத்தட்ட வராங்க. அந்த கூட்டத்துக்கும் பயப்படாம அப்படியே நின்றுக்கிட்டு வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குது. பாருங்க, நல்லா இருக்குல்ல. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது எங்க சிஸ்டருக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு வடை வாங்கி சாப்பிட்டோம். இந்த வடையும் நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்க பரதநாட்டியம் அழகா ஆடுனாங்க. அந்த அழகான பரதநாட்டியம் ஆடும் மங்கைகள் எவ்வளவு அழகா ஆடுது பாருங்க. இதுவும் நீங்களும் கண்டுக்கிறீங்க. என்ன நல்லா அழகா ஆடுறாங்களா? ஆக்சுவலா இவங்க எல்லாமே தெலுங்கு பீப்புள். ஆரம்பத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கச்சேரி பண்ணுவாங்க. இப்ப தெலுங்கு மக்களே அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல. என்னடா இது மண்பானையா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது அகல் விளக்கு. அகல் விளக்கு இங்க வந்து ரொம்ப தீபத்துக்காக. சரி, இதுவும் ஒரு பீஸா எடுத்துக்கலாம்னு எடுத்துருக்கேங்க. அப்படியே வழியில வரும்போது இங்க ஒரு கோயில்ல நிறைய தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அப்படியே கோயிலை பார்த்தபடியா சங்கு ஊதிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சாமியார். அப்படியே ஊதிட்டே இருக்கும்போது நான் எடுக்கலான்னு போனாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஊதும்போது தான் இது எடுப்பேன். 2 நபராக இப்போ ஊதிட்டு இருக்காங்க. அதை அப்படியே அதுவும் கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்படியே திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, பக்த கோடிகள் எவ்வளோ ஆரோக்கியமா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே வரும்போது இங்க ஒரு நார்த் இந்தியன் நிறைய க்ளோ எஃபெக்ட்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாரு. நிறைய பொருட்கள் வித்துட்டு இருந்தாரு. அதை அப்படியே அதுவும் கேப்சர் பண்ணிக்கிட்டோம். என்னடா கடைக்காரர் நல்லா தூங்குறாருன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இவ்வளவு பேர் போனாலும் யாருமே அவர் கடையில பொருட்கள் வாங்காத நல்லா அயர்ந்து தூங்கியே விட்டார் ஐயா. இது என்னடாது ஜெயிலர் மூவில வர பிளேஸா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இங்க திருவண்ணாமலையில சிற்பம் செய்யறதுக்கு மிக சிறப்பான இடங்க. ஜிஐ டேக்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது புவியியல் குறியீடு. அது இந்த சிற்பம் செய்யறதுக்கு இங்க ஸ்பெஷல் டேக்கா கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து தான் நிறைய கோயிலுக்கு செஞ்சு வெளியே போகும் அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம். அவ்வளோதாங்க, திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். எப்படி நல்லா இருக்குங்களா? இது எல்லாமே அதர் ஸ்டேட் பீப்புள் இருக்கிற கடை தாங்க. இவ்வளவு அழகாக லைட்டு க்ளோ எஃபெக்டில் இருக்குது, இல்லை? சூப்பராக இருக்குது. வாங்க மக்களே, கிரிவல நடைப்பயணமே முடிய போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நேரடியாக பெரிய கோயிலுக்கு போக வேண்டியதாங்க. அவ்வளோதான் மக்களே. ப்ளீஸ் பண்ணும்போது நான் டைம் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ டைம் வந்து 3:45 ஆகுது. அவ்வளோதான் விவர், நம்ம கிரிவலமே சுற்றி வந்தாச்சு. உங்களுக்கும் ஒரு கிரிவலத்தை சுற்றி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.